ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரனர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், சனி பகவானுடைய ஆட்சி வீடு. மகர ராசி நேயர்கள் மகராசனாக வாழ போகிறீங்க. ராசிநாதன் மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அவர் பயிற்சியாகி ராகு சுக்கிரன் இந்த காம்பினேஷனில் சேர்ந்தாலுமே ராசி சுப தொடர்புக்கு ஆளாகுது. அதாவது எப்படின்னா, ராசிக்கு சுபகரங்களுடைய சம்பந்தம் அதிகமாக இருக்குது. குரு பார்வை இருக்குது. புதன் வராரு 24/1/2025. புதன் உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்கிறாரு. புதன் ஒரு முக்கியமான கிரகம். புதன் வர பொண்ணு வரும்பாங்க. பொண்ணும் பொருளும் சேர்த்து கொடுக்குறவர் புதன் தான். ஸோ மகர ராசிக்கு அடுத்த வர நாட்கள் நல்லா இருக்கும். தை மாதம் உங்களுக்கு தை 2வது வாரத்துலேருந்து மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் இன்றைக்கி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 21/1/2025 தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் சிறப்பான இடத்துக்கு போயிட்டார். சிறப்பான பலன்களை கொடுப்பார். நான் செவ்வாய்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா நேரில், ஏன்னா செவ்வாய் பெரிய சப்ஜெக்ட்டு. அதுபோக அந்த செவ்வாய் திசை நடக்கிறவங்களும் கேட்டாங்க. மகரத்தில் உத்திராடம், திருவோணம், விட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கொஞ்சம் வயசில் நடக்கும். அது 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸு இந்த காலேஜ் படிக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை ஆரம்ப கட்டத்தில் நடக்கும். பெரியவர்களுக்கு நடக்காது, வயதானவர்களுக்கெலாம் நடக்காது. இருந்தாலும் செவ்வாயை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக அந்த வீடியோவை நான் போடுறேன். செவ்வாய்க்குன்னு ஒரு சிறப்பு வீடியோ போட்டிருக்கேன். தனுசு ராசிக்கு போட்டிருக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் யாரும் தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அதை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா தனுசு ராசிக்கு செவ்வாய் திசை ஒரு மத்தியம வயதில் நடக்கும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மகர ராசி, நம்ம ராசியை பற்றி பேசுவோம். இப்போ மகர ராசிக்கு ராசியில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. புதன் வரப்போகிறாரு, இன்னும் 2 நாளில் வந்துடுவார். சூரிய நாராயண யோகம் குரு பார்வைக்கு வர்றாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்கள் நல்லா இருக்குது. சுக்கிரனும் இப்போதைக்கு நல்லா இருக்கிறாரு. 28ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. புதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. அடுத்த பயிற்சி 10/2/2025 சனி பகவான் கூட சேருவார். சனி பகவானை சுபத்தப்படுத்துவார். அதுக்கடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போய் நீச பங்கு அடைவார். இப்போ இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, ராசிநாதன் சுபத்துவம் ஆகிட்டே இருக்கிறாரு. சுக்கிரன் புதன் அடுத்தடுத்து சுக்கிர புதனுடைய சந்தர்ப்பம் அவர் கிடைக்குது, சங்கல்பம் கிடைக்குது. அவங்க கூட சேர்றதுனால ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க. சரியா, குடும்பத்தில் உங்களுடைய பாண்டிங் இருக்கும். எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருப்பீங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பீங்க. கலகலப்பாக இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். தேவைக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க. சரியா, பெருசாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். குடும்ப தேவைக்கு நல்லா இருப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறதுனால ராசிநாதன் பார்க்குற இடமெல்லாம் நல்லாயிருக்கும். அவர் 2ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தாயாரோட அன்பு இருக்கும். தாய்வில் உறவுகள் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. விவசாயம், கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, செவ்வாய் ஒரு பூமிகாரகன். கட்டட வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போவாங்க, விவசாய பணி பண்ணுறவங்க, ஒரு நாள் வேலைக்கு போவாங்க. அதுபோக இந்த சாலையோர பணியாளர்கள், இப்படி நிறைய சொல்லலாம். அதாவது எப்படின்னா, ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சிம்மத்தையும் பார்க்குறாரு. அதனால் நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களும் சரியாக போயிடும். ஏன்னா சனி பார்வை சுபத்துவமாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் ஒரே நேரத்தில் சுக்கிரன் கூட சேர்ந்து குரு சாரம் பெற்றிருக்கனால அஷ்டமஸ்தானம் வலுப்படுது. அதுபோல் அஷ்டமாதிபதியும் ராசியில் குரு பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட சில கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க, குறிப்பாக இந்த பிளட் ப்ரெஷரு, சுகரு, மற்ற சில அசௌகரிய கோளாறில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடல்நலம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசினாலே உடல்நலத்தை குறிக்கிறதானே. ராசிக்கு பலன் சொல்கிறோம்னா எதுக்கு சொல்கிறோம்னா, மனதுக்கும் உடலுக்கும் சொல்கிறதா ராசிக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு. ஓகே, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. செவ்வாயில் சனி பகவான். ஆமாம், சனி பகவானை பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் 3 பார்வையில் பார்க்குறாரு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வையால் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. விருச்சிகத்தையும் பார்க்குறாரு. விருச்சிகத்துக்கு ஏற்கனவே குரு பார்வை இருக்குது. விருச்சிகத்துக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய். விருச்சிக ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, ஸோ இப்போதைக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சுக்கிரன் தான் கொஞ்சம் மத்தியம பலனை கொடுப்பார் 28ஆம் தேதிக்கு மேலே. ஏன்னா அவர் ராகுபடியில் போயிட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதில் அப்டேஷன் கொடுத்துருக்குறேன். சுக்கிரன் ஒரே நேரத்தில் உச்சமாறாரு, ராகுவோட சேராரு, உச்ச வக்கரம் அடைகிறாரு, பரிவர்த்தனை யோகம். இப்படி பலதரப்பட்ட ஒரு மாறுபட்ட கோணத்தில் சுக்கிரன் பலன்களை கொடுப்பாரு. அதாவது ஒரு படத்தில் ஒரு நடிகர் பலதரப்பட்ட கேரக்டர் செய்வார். ஹீரோவாகவும் இருப்பார், காமெடியும் பண்ணுவார், கேரக்டர் வைஸும் பண்ணுவார். அது மாதிரி சுக்கிரன் 28/1/2025 இருந்து 30/5/2025 கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம் வரைக்கும் அவர் 4, 5 4 மாத காலம் அவர் ஒரு மாறுபட்ட கோணங்களில் பலன்களை கொடுப்பார்.
நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா? எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதாவது போதி ஜோதிடத்திலிருந்து மகர ராசிக்கு நான் அப்பப்போ வீடியோ போடுறேன்னா சில கிரகங்களை சேர்த்து போடுவேன். இப்போ இந்த கிரகங்களை வந்து புதனையும் செவ்வாயை மையப்படுத்தி சொல்கிறேன். ஏன்னா இந்த கிரகங்களோட ஆதிபத்திய விசேஷம் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும். புதன் வந்து யார்? 6, 9 கூடையவன், ரணருண ரோகஸ்தானாதிபதி, உத்தியோக ஸ்தானாதிபதி, தாய்மாமனுக்கு இருக்கிற கிரகம். இப்போ வந்து தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும். மகர ராசியில் தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும், மாமன் மச்சினங்கள் உறவு நல்லாயிருக்கும், நண்பர்கள் உறவு நல்லாயிருக்கும், இணக்கமாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. 9 தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், தாப்பன் வழி பங்காளிகள் நல்லாயிருக்கும். 2 வழியில் கரெக்டாக இருப்பீங்க. அப்பா அம்மா வழியில் நல்லா இருப்பீங்க, மனைவி வழியில் நல்லா இருப்பீங்க. ஸோ நீங்கள் பேலன்ஸாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை வரதே வந்து எப்படின்னா, குடும்ப பிரச்சனை இப்படி தான் வரும். ஒன்று மனைவி வழி உறவில் வரும், இல்லைனா அம்மா வழி உறவில் வரும், இல்லைனா அப்பா வழி உறவில் வரும், இல்லைனா பங்காளியில் பிரச்சனை வரும், அண்ணன் தம்பி சண்டை வரும். இப்போ அதெல்லாம் சரியாயிருச்சு. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கனால அந்த பங்காளி அண்ணன் தம்பி பிரச்சனையெல்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆயிரும். புதன் தாய்மாமன், அவன் வந்து ஒரே நேரத்தில் 9க்கும் உடையவன், சூரியனும் இருக்கிறதுனால அந்த தாய்மாமன் உறவு, மாமன் மச்சை உறவு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அப்பா வழி உறவு பங்காளிகள், சித்தப்பா பெரியப்பா அவங்க மக்கள் இவங்க வழியிலையும் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். வருகிற மாசி சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுவீங்க. சரியா நேர்களை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு பொது பலன்களை சொல்லிடுறேன், அப்புறம் நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. சரியா நேர்களே? ஏன்னா போதி ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுறேன். நிறைய நேர்கள் பல சில இதை சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் இந்த விஷயத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்கள் லக்கணத்துக்கு தனியாக போடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் போட்டுருவேன் நான். ஆனால் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு லக்கணத்துக்கு போட்டோம்னா அந்த சம்மந்தப்பட்ட லக்கணத்தில் கொஞ்சம் பேர் தான் பிறந்திருப்பாங்க. நம்ம வீடியோ வியூஸை பார்க்குறவங்க பார்ப்பாங்க, போடலாம். இப்போ மகர ராசியில் மேச லக்கணத்துலேருந்து போடலாம். மகர ராசி மேச லக்கணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசலாம். ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட். ஒரு லக்கணத்துக்கு வந்து ஒரு ராசி மேட்ச் ஆகுதா, அந்த லக்கண ரீதியாக லக்கணாபதி சுபர்கள், அந்த லக்கணத்துக்குள்ள தசாபுத்தி. மகர ராசிக்குன்னா சூரிய திசையிலேருந்து போடணும். ஏன்னா கொஞ்சம் வயசுலேருந்து போடணும்ல, எல்லாத்துக்கும் போடணும்ல. சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, குரு திசை, ராகு திசை, சனி திசை, புதன் திசை. இந்த புதன் திசை வர வரைக்கும் போடணும். ஏன்னா அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு தான் புதன் திசை வரும். அவிட்டம் 2, 3, 1, 2ல் பிறந்தவங்களுக்கு புதன் திசை ஒரு 50 வயசுக்கு மேலே வரும். ஸோ புதன் திசை அவங்களுக்கு வரும். மேக்ஸிமம் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு புதன் திசை போட்டாலே ரீச் ஆயிரும், 80 வயசுக்கு மேலே போயிடும். சரியா? உத்திராட நட்சத்திரத்துக்கெல்லாம் புதன் திசை வந்து வயசான காலத்தில் தான் வரும். திருவோணத்துக்கும் ஒரு வயசான காலத்தில் தான் வரும், 70க்கு மேலே தான் வரும். அவிட்டத்துக்கு தான் ஒரு 50 வயசுக்கு மேலே வரும், 55 வயசுக்கிட்ட புதன் திசை வரும். ஓகே, புதனை பற்றி அந்த வீடியோவில் கொஞ்சம் சில தகவல்களை சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு லக்கணத்துக்கு வீடியோ போடலாம். மகர ராசியில் 12 லக்கணத்துக்குமே வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவு விஷயமாகவும் சொல்கிறேன், சுருக்கமாகவும் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் ரொம்ப பேசுனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நடந்தாலும் 50 நிமிஷம், ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறானே, என்னத்தை கேட்க அப்படின்ட்டு போயிடுறாங்க பொறுமை இல்லாமல். அதுவும் எனக்கு ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரியா நேர்களே? நம்ம கமர்ஷியலாக இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நானும் உங்களுக்கு வந்து அந்த கால அளவை குறைச்சி கருத்துக்களை அதிகமாக வச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். கேளுங்க, எதாக இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? ஏன்னா இப்போதைக்கு வந்து இந்த ராகு திசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ராகு திசையில் வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம், கடக லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ராகு திசை கொஞ்சம் வாட்டி எடுக்கும். அதுபோக வந்து குரு திசையில் இருக்கிறவங்களுக்கு ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். சனிமகா திசையில் பிறந்தவங்களுக்கு கடக லக்கணம், சிம்ம லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களும் கஷ்டம் இருக்கும். புதன் திசை வயசானவங்களும் நடக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில். அவங்களுக்கு வந்து இந்த விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. யாருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும், உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே சொல்ல முடியும். மகர ராசியில் இப்போதைக்கு வந்து யார் சங்கடப்படுறாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் அவங்களுக்கு நான் வீடியோ போடணும்னா தனித்து போட முடியாது. சரியா? பொதுவாக தான் போட முடியும். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் சார், எங்களுக்கு சில விஷயத்தை சொல்லுங்கள், சில தகவலை சொல்லுங்கள், பரிகார வழிபாடை சொல்லுங்கள், எங்கள் கஷ்டத்துக்கு போகிற மாதிரி சில கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியுது, எனக்கு அவங்களுக்கும் போடுறேன் நான். சரியா? வேணால் இந்த நான் சொன்ன லக்கணத்தில் அந்தந்த திசை நடக்கிறவங்க யாருக்கு வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த திசை கஷ்டமாக இருக்கோ அவங்கள வேணால் நான் டார்கெட் பண்ணி போடுறேன். சரியா? அது வந்து செவ்வாய் திசையிலேருந்து போடுறேன். ஏன்னா செவ்வாய் திசை வந்து இந்த மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், கும்ப லக்கணம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களும் செவ்வாய் திசை நல்லா இருக்காது. இந்த மகர ராசியில் இப்போ கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க, குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்தில் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காது. அதை மென்ஷன் பண்ணி வேணால் நான் போடுறேன். ஓகே நேர்களே, ரைட்டு. இப்போ பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. இன்றைக்கி தேதி 21/1/2025. நானும் மகரத்துக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன், பலதரப்பட்ட விஷயங்களை சொல்கிறேன், பரிகார வழிபாடு சொல்கிறேன், பலன்களையும் சொல்கிறேன்.
இப்போ வந்து புதன் வந்து ராசிக்கு வராரு. புதன் வருது ரொம்ப நல்லது தாங்க. புதன் ராசிக்கு வராரு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. ராசியில் வந்து இருக்கிறாரு. 24/1/2025லேருந்து 10/2/2025 வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்குங்கிட்டு ராசிநாதன் கூட போய் சேர்றாரு. அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. 3ஆம் இடத்துக்கு போனாலுமே அவர் வந்து நீசபங்க ராஜயோகம் அடைகிறாரு. 4ஆம் இடத்துக்கு போனாலும் ஸ்தானபலம் ஒரு சமம் அடைவார். செவ்வாய் வீட்டில் இருப்பார், பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். பார்த்தீங்களா இப்படி வருது பாருங்கள். ஏன்னா செவ்வாய் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து புதன் வீட்டில் தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3/4/2025 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ புதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்கள் இருக்குங்க. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மகர ராசியில் 6, 9 கூடையவன் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் வருகின்ற நாட்கள். குறிப்பாக எழுத்து வேலை சம்மந்தப்பட்டவங்க, டேபிள் ஒர்க் சம்மந்தப்பட்டவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கணக்கு வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட தொழில் நிறையா இருக்குது. சரியா, அதை வரிசைப்படுத்திடுறேன். அந்த தொழிலுக்கு போகிறவங்களுக்குலாம் இன்னும் வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும். மற்ற தொழில் போடுறவங்க நல்லா இருக்கா சார்னு கேட்காதீங்க. சில நேரங்களில் சில இதாக சாத்தியப்படும். அதுபோக வந்து புதன் ஒரு நல்ல கிரகம் தான், குடும்பத்துக்கு உண்ட கிரகம் தான். குடும்பத்தில் ஒரு இணக்கமாக இருப்பீங்க. தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாமே மச்சன் உறவு நல்லாயிருக்கும். தங்கை அக்கா தங்கையோட இணக்கம் நல்லபடியாக இருக்கும். அத்தை அந்த உறவு முறை நல்லாயிருக்கும். மாமா மாமியார் இவங்க நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலம். சரியா, அருமையான காலமாக பார்க்கப்படுகிறது. புதன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. காதலை புரிஞ்சு செய்வீங்க. காதலர்கிட்ட ஒரு புரிதல் இருக்கும், இணக்கம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து கதை கவிதை எழுதுகிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நாடகம், நடனம், சிற்பம், ஓவியம், சட்டம் படித்தவர்கள், வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அருமையான காலகட்டமாக இருக்கும். நகைச்சுவையாக இருப்பீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, கேலிங்கிண்டலுமா பேசிகிட்டு இருப்பீங்க. அதுபோல் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, தந்தி டிபார்ட்மெண்ட், தந்தி எல்லாமே ஒன்று தான். டெலிஃபோன் அண்டு டெலகிராஃப் இதில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி இதிலெல்லாம் வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. ஒரு காலத்தில் டெலிஃபோன்னா ரொம்ப இதாக இருந்தது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டெலிஃபோன் கனெக்ஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி டெலிஃபோன் கனெக்ஷன்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாமே ஃபோனில் வந்துருச்சு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் கொரியர் வேலை பார்க்குறவங்க, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நவதானிய வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு புதன் அருமையான அமைப்பை கொடுப்பார். புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழில், பங்குச்சந்தை, கணவன் மனை உறவு எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா இருப்பீங்க. ஆள் நல்ல இனிமையாக இருப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பீங்க. நுணுக்கமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை செஞ்சுக்கிறீங்க. மேக்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் நல்லபடியாக இருக்கும். ஜோதிட ஆராய்ச்சி, வானசாஸ்திரம், சிற்பக்கலை இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கேரக்டர் வைஸ் நல்லாயிருக்கும். சமர்த்த சமூகத்தை பற்றியாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. புதன் ஒரு சுறுசுறுப்புக்குள்ள கிரகம். தேனி மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அடுத்து வருகின்ற நாட்கள் மகர ராசி நேயர்கள் ரெக்க கட்டி பறப்பீங்க. சரியா, ரெக்க கட்டி பறக்குதப்பா அண்ணாமலை சைக்கிள்னு சொன்ன மாதிரி ரெக்க கட்டி பறப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வேத விற்பனர்கள், சாஸ்திரம் படித்தவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு செயலையும் துரிதம் இருக்கும். சரியா, படாப்பட்டாக இருப்பீங்க. தந்திர மந்திரமாக இருப்பீங்க. புதன் வந்து ஒரு மந்திரத்துக்குள்ள கிரகம். அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்லணும், பேசணும், ஒப்பிக்கணும்னா புதன் தான். ஒருத்தர் வந்து நல்லா பேசுகிறாருன்னா அவர் புதன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். சரியா நேர்களே, அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் வார்த்தைகள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். தங்குதடைன்று வரும். வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் என்ன என்னவோ சொல்லுவாங்களா, அது மாதிரி தோட்டத்து வண்டுகளா இல்லை தோட்டா குண்டுகளான்னு சொன்ன மாதிரி தோட்டத்து வண்டுகள் எப்படி ரிங்காரம் விட்டுட்டு தோட்டத்தை சுற்றி வருதோ அது மாதிரி வாயிலிருந்து வர வார்த்தைகளும் மக்களை வந்து வசீகரப்படுத்தும். தோட்டா குண்டுகள் மாதிரியும் இருக்கும், தொலைத்து கொண்டு போகும். அதுபோக வந்து அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து சொந்தக்காரர் வந்து புதன். இப்போ அவர் வந்து உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. பேச்சில் ஒரு பிடிமானம் இருக்கும். பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, வாதம் பண்ணுறவங்க, தர்க்கம் பண்ணுறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, திரைப்படத்துறையில் வசனம் பேசுகிறவங்க, நடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. தந்திரமாக இருப்பீங்க. அந்த சித்தி கை கொடுக்கும். மந்திர சித்தி கை கொடுக்கும். மந்திரம் கால் மதி முக்கால். புதன் வந்து ஒரு புத்திசாலி உள்ள கிரகம். அது வந்து மதிகாரன் வீட்டை பார்க்குறாரு. புதன் வந்து மகரத்தில் இருந்து கடகத்தில் மனோகாரகன் சந்திரன் வீட்டை பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. சரி, இந்த அமைப்பு மகரத்துக்கு மட்டும்தான் வரும். சந்திரன் தொடர்பாக பெறுகிற ஒரே கிரகம் வந்து புதன் தான். அது வந்து மகரத்துலேருந்து தான் பிடிப்பார். கடகத்தை சந்திரனை வந்து புதனுக்கு பிடிக்காது. இருந்தாலும் அந்த வீட்டை பார்ப்பார். தன்னோட தாய் வீட்டை பார்ப்பார். புதனுக்கு தாய் வந்து சந்திரன் தான். தாயின்னு சொல்ல முடியாது, தகப்பன். ஆமாம், தாய் வந்து குருவின் மனைவி. அது ஒரு கதை. குரு மனைவி தாராவுக்கும் சந்திரனுக்கும் அன்னபிசிலாக பிறந்தவர் தான் புதன். ஸோ தன்னுடைய தகப்பன் வீட்டையே பார்ப்பார். யார்? புதன். அதுவும் பிதிர்காரகன் சூரியன் கூட சேர்ந்தே பார்க்குறாரு. சூரியனுக்கும் புதனுக்கும் நல்ல ஒரு நட்பு. புதன் வந்து சூரியனை வந்து தலைவனாக ஏற்றுக்கிட்ட கிரகம். ஸோ மகரத்தில் வந்து 2 பேருமே சேர்ந்து கடகம் சம்மந்தப்படுறதுனால ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்பரிசம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். மகரத்துக்கு புதன் வரும்போது கடகத்தை பார்ப்பார். கடகம் வந்து மகர ராசிக்கு எதிர் வீடு. நல்லாயிருக்கும். சரியா, நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களே இல்லையா, உங்கள் எதிர்த்துக்காரன் புத்திசாலித்தனமாக இருப்பான். அவனோட பேச்சுவார்த்தை, நடவடிக்கை எல்லாம் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் நல்லபடியாக இருப்பாங்க. சரியா, இதுதான் ரொம்ப முக்கியம்.
நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம்னா, நம்ம எதிர்த்து வீட்டுக்காரனும், பக்கத்து வீட்டுக்காரனும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்ம நிம்மதியாக இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரனும், எதிர்த்து வீட்டுக்காரனும் ஒரு பிரச்சனைக்காரனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நிம்மதியாக இருக்க முடியாது வீட்டில். ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்துருவான். அதோட எஃபெக்ட் நம்ம வீட்டில் இருக்கும். அதனால் ஒரு மனிதனுக்கு வந்து சொந்த பந்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அக்கம் பக்கத்துக்காரங்க நல்லபடியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப விஷயம். புதன் ராசியில் உட்காந்துருக்கிறதுனால எந்த தொழிலையும் பார்த்த மாத்திரம் செஞ்சுருவீங்க. கண்ணு பார்க்க கை செய்யும். கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக தையல் கலை, எம்ப்ராய்டிங்கு, அப்புறம் நிறைய சொல்லலாம். சரியா, நூல் சம்மந்தப்பட்டது, துணி சம்மந்தப்பட்டது, கட்டிங், கட் பண்ணுறது, வெட்டுறது, ஒட்டுறது, கலை சம்மந்தப்பட்டது, ஓவியம் சம்மந்தப்பட்டது, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. மருத்துவர்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, புதன் ஒரு மருத்துவ கிரகம் தான். அதுபோக சூரியனும் இருக்கிறார். சூரியனை வந்து கொஞ்சம் மருத்துவத்தில் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறவர். அதுபோக செவ்வாயும் ஓரளவு நல்ல நிலமில் தான் இருக்கிறார். புதன் வீட்டில் தான் இருக்கிறார். அதனால் மருத்துவ சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. என்கிட்ட ஜாதகம் நான் பார்க்க வரவங்க சொல்லுவாங்க, என் பையன் வந்து 10th படிக்கிறான் சார், +2 படிக்கிறான், அவனுக்கு படிப்பு வருமா, எம்பிபிஎஸ்க்கு ரீச் ஆவானா, டாக்டருக்கு போவானா அப்படின்னு கேட்பாங்க. டாக்டருக்கு போகிறதுக்கு வந்துங்க ஜனன ஜாதகத்தில் வந்து லக்கண ரீதியாக அல்லது ராசி ரீதியாக 10ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாய் அல்லது குரு சம்மந்தப்படணும். செவ்வாய், குரு, சூரியன், புதன், இந்த 4 கிரகங்கள் வந்து லக்கணம் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கணும். இவங்க நல்ல நிலைமையில் இருக்கணும். குருவும் வரணும். குருவுடைய அனுக்கிரகம் இருக்கணும். மருத்துவராக ஆகணும்னா குரு வரணும். செவ்வாய் சிறப்பாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் தான் வந்து மருத்துவம்னாலே டாக்டர்னாலே செவ்வாய் தான். ஏன்னா டாக்டராக இருக்கிறவங்க வந்து ரத்தம் பார்க்காம டாக்டர் வேலை பார்க்க முடியாது. அவர் வேணால் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வேறு ஏதோ ஒரு வேலையை பார்க்க போயிடுவார். ஜென்ரல் மெடிசனாக போயிடுவார். சர்ஜரிங் வேண்டாம் எனக்கு, நான் சர்ஜனாக இல்லை, ஜென்ரல் மெடிசனாக போகிறேன்னு சொல்லிட்டு ஜென்ரல் டாக்டராக போயிடுவார். ஆனால் அவர் படிக்கும்போது காலேஜில் வந்து அந்த எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறது, அறுக்கிறது, ஒட்டுறது எல்லாத்தையும் காட்டுவாங்க. அப்போ வந்து ரத்தம் பார்க்காம எந்த டாக்டராலும் இருக்க முடியாது. ஸோ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கேரியரில் வந்து ரத்தம் பார்க்குற மாதிரி ஒரு வேலை பார்க்குறான்னா கண்டிப்பாக செவ்வாய் வந்து அனுக்கிரம் இருக்கும். அதனால் மருத்துவத்துறைக்கு வந்து செவ்வாய் வந்து முக்கியமாக இருக்கிறாரு. அடுத்து இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஞானகாரகன் கேது. கேதுவும் கொஞ்சம் வருவார். கேதுவுடைய ஒரு அணுக்கரம் இருந்துச்சுன்னா மருத்துவத்துறையில் பெரிய ஆளாக போயிடுவாங்க. இந்த சயின்ஸில், மெடிக்கல் சயின்ஸில் போய் மருத்துவத்துறையில் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வாழ்நாள் முழுக்க எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் சில பேர் அப்படி படித்து வேலை போய்கிட்டு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. ஃபாரின் போய் எப்படியோ போய் ரிசர்ச் சென்டரில் போய் அப்படி பெரிய லெவல் போய் டாக்டரேட் படித்து அப்படியே மேலே போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கேதுவின் அணுக்கரம் இருக்கும். ஸோ மருத்துவம் ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான கிரகங்கள் புதன், கேது, செவ்வாய், குரு, இந்த 4 பேர் சேர்ந்து இருக்கணும். சூரியன் சேர்ந்து இருந்தார், சூரியனோட அணுக்கரம் இருந்தால் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் டாக்டர் ஆயிடுவாங்க, கவர்மெண்ட் டாக்டராக போயிடுவாங்க. சூரியனுடைய கலப்பு இல்லைன்னா தனியார் துறையில் பெரிய லெவலுக்கு போவாங்க. சரியா, சூரியனும் வருவார். சூரியன் வந்து ஒரு இதை கொடுக்குறவர், ஒரு ஆளுமை அதிகாரத்தை கொடுக்குறவர். டாக்டர்னாலும் அவருக்கு ஒரு அதிகார ஆளுமை இருக்கணும்ல, அதுக்கு வந்து சூரியன் வருவார். சூரியன் இல்லாத காரியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆத்மகாரகன். ஒரு மனிதன் வந்து ஒரு புகழ் அந்தஸ்துக்கு போகிறான்னா அதுக்கு வந்து சூரியனோட அணுக்கரம் கண்டிப்பாக இருக்கணும். சூரியன் ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலாச்சும் அந்தஸ்துக்கு போயிடுவாங்க. அவங்க பேர் வந்து 10 பேருக்கு தெரியும். சரியா நேர்களே, அந்த இதை கொடுக்குறவர் சூரியன் தான். பிரபலம் அடைய வைக்கிறவர், நம்ம பாப்புலாரிட்டியை கொடுக்குறவர் ஃபுல்லாக சூரியன் தான். ஓகே, சூரியனை வந்து மகர ராசிக்கு வந்து அட்டமாதிபதியாக இருந்தாலுமே யோக பலன்களை கொடுக்குறவர். சரியா, தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறவர், இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்குறவர். அதனால் மகர ராசினியர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அருட்கொடை, அருள் பிரசாதம் இலவசமாக கொடுக்குறவர் அவர். விட்டமின் டி அப்படியே கொடுப்பார். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சூரியனை வெறும் உடம்புலன்னு கும்பிடுங்க. வேட்டி கட்டிக்கிட்டு அப்படியே ஈரத்துண்டோட காலையில் குளிச்சுட்டு அப்படியே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஒரு 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே நல்லாயிருக்கும். சரியா, உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த விட்டமின் டி அப்படியே கிடைக்கும். மகரத்துக்கு வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க வேலை கிடைக்கிறவங்களாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இப்போயே பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும், பின்னாடி வாழ்க்கை நல்லாயிருக்கும். ரைட் நேயர்களே, நல்ல பேரை கொடுப்பார் புதன். இப்போ வந்து நல்ல பேரை கொடுப்பார். போட்டி பந்தயங்களில் வெற்றி இருக்கும். ஓகே, எல்லாம் நல்ல விதமாக தான் போயிட்டு இருக்குது. அதுபோக புதனுடைய காரகத்தவங்கள் நிறைய இருக்குது. அந்த காரகத்தை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் வருஷப்படுத்துகிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுபோக வந்து இந்த புதன் திசை நடக்கிறவங்க இல்லைன்னா புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, நீங்கள் எந்த திசை நடந்தாலும் சரி அதில் புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதுபோக காது மூக்கு தொண்டை டாக்டர் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ராசியில் புதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறதுனால ராசி சம்மந்தப்பட்டு புத்தகம் வச்சுருக்கிறவங்க, புத்தக பிரிண்டிங் ஆஃபீஸு, ப்ரெஸ்ஸு, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க,
ஜோதிடர்களுக்கு நல்லாயிருக்கும். ஜோதிட தொழிலுக்கு வந்து புதன் நல்லா இருக்கணும். புதன் வலுக்கலைன்னா ஜோசியம் சொல்ல முடியாது. புதன் தான் சாஸ்திரத்துக்குள்ள கிரகம். புதனும் சந்திரன், கேது, குரு இவங்க 4 பேர் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? ஜோதிடம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இவங்க 4 பேர் நல்ல நிலைமையில் 2, 8, 10 இந்த இடத்த தொடர்பு கொள்ளணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே. அடுத்து வந்து இந்த அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர், கணக்கர், எழுத்தாளர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், அது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தரகு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பில்டிங் கான்ட்ராக்ட் கமிஷன் அதில் தரகு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஆய்வாளர் பணியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். புதன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கிரகம். எதுவுமே வந்து என்ன பண்ணுவார்னா, புதன் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, ஆய்வு பண்ணுறதுல புதன் கெட்டிக்காரரு. அதுபோக அவர் வந்து இப்போ வந்து மகரத்தில் இருக்கிறதுனால நில சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்க, அந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்கல்ல, காவல் தொழில் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, மற்ற தொழில் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, நிறைய தொழில் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. இப்படி இந்த இன்ஸ்பெக்டர் தொழில் பண்ணுறவங்க ஆய்வாளர்களுக்கெல்லாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். போஸ்ட் ஆஃபீஸை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். போஸ்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, அடுத்து நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். சரியா? நட்சத்திரத்துக்கு சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். வாட்டர் பேபி மகர ராசிக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது. அப்போ எல்லாமே நல்லா இருக்குண்ணா சார், நாங்கள் எப்படி சார் கஷ்டப்பட்டுருக்கிறோமோ இப்போ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எதனால் கஷ்டம் வருது சார் அப்படின்னோம்னா, கஷ்டம் கோச்சாரத்தில் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? புதன் ராசியில் இருந்தார்னா சொந்த பந்தத்தால் சில பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பந்துக்கள் கலக்கம், அதுபோக வந்து விரோதம், சொந்த பந்த விஷயத்தில், சொந்தக்காரங்க விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. விரோதம் பாராட்டாதீங்க. வேறு தேசவாசம், அதாவது வந்து இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி போனாலுமே வந்து ஒரு இணக்கமாக இருங்க, யார்கிட்டையும் வம்பு இழுக்க வேண்டாம். மற்றபடி புதன் வேறு எதுவும் செய்ய மாட்டார். ஏன்னா ராசியில் புதன் இருந்தார்னா சில அசௌரியங்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் குரு பார்வைக்கு வராரு. வீடு கொடுத்த சனி பகவான் சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. இன்றைக்கி ஜோதிடத்தில் வந்து விசேஷத்தன்மை ராசிக்கும் ராசிநாதனுக்கு வரும்போது அந்த தோஷங்களை நிவர்த்தி ஆயிரும். சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார். சரியா? குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்கரகதியில் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5ஆம் இடத்துல வக்கரகதியில் இருந்தாலுமே சந்திர சாரத்தில் தான் போகிறாரு. அதுவும் அந்தளவுக்கு காம்ப்ளிகேஷன் இல்லை. 3ஆம் இடத்துல ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கலாம். சனி சாரம் தான் எடுத்துருக்கிறாரு. அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ராசியை சுற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு தான் காம்ப்ளிகேஷன் இருக்கும். கோச்சாரத்தில் வந்து அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இப்போதைக்கு இல்லை. சந்திரனும் அமாவாசை சந்திரனை நோக்கி தான் வந்துட்டுருக்கிறார். உங்கள் ராசியில் தான் அமாவாசை. ஆனால் அமாவாசை நடந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்வையில் தான் அமாவாசை நடக்குது இந்த தடவை. ஏன்னா குரு பார்க்குறாரு சூரியனையும் சந்திரனையும். சந்திரன் இன்றைக்கி வந்து கண்ணியில் தான் இருக்கிறாரு. சரியா? ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. பிரச்சனை ஒன்றும் இல்லை. அடுத்து 10ஆம் இடத்துக்கு வருவார். 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம். 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வையில் தான் வருவார். 12ஆம் இடத்துக்கு வரும்போது தான் கவனமாக இருக்கணும். சரியா? சந்திரனால் எந்த பிரச்சனையும் இல்லை. குரு வீட்டில் வந்து அவர் 12ஆம் இடத்துல இருப்பார். ஓகே. ஸோ சந்திரனும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு தான் வரார் அடுத்த வேண்டிய நாட்கள். அமாவாசையும் வருது. தை அமாவாசை வந்து வருகிற 29ஆம் தேதி, ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருது. ஓகே. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு வாரம் தான் இருக்குது விடால. ஓகே நேர்களே. ஸோ சந்திர நிலைப்பாடும் அந்தளவுக்கு பெருசாக பாதிப்புக்கு இல்லை. அதனால் வந்து நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், இணக்கம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் முக்கியமான கிரகம் தான் மகரத்துக்கு, எதிர் வீட்டுக்காரன். அவர் வந்து தேய்பிரை சந்திரன் இருந்தாலுமே ஓரளவு குரு சங்கல்பம், குரு தொடர்பில் வருது, நல்ல அமைப்பு தான். சரியா? இன்றைக்கும் குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. கன்னிராசியில் இருந்தாலுமே குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. பரவாயில்ல. சரியா? சந்திரன் நிலைப்பாடு நல்லா தான் இருக்குது. எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கலாம், அந்தரம் சரியில்லாமல் இருக்கலாம். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கோச்சாரத்தில் நல்லா இருக்குது, ஏதோ பிரச்சனை இல்லாமல் போவீங்க. அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். மகராசனாக இருப்பீங்க. வருகின்ற காலத்தில் மகர ராசி ஒரு மகராசனாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஏழரை தாக்கத்துலேருந்து வெகுவாக வெளியே வரீங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க நிறைய எனக்கு ஜாதகம் பார்க்க வராங்க. இப்படி திருவோண நட்சத்திரம் எனக்கு டெய்லி ஒன்று வந்துடும். ஆண்டவே முன்னியத்தில் நான் ஒரு 3 ஜாதகம் இல்லை 4 ஜாதகம் தான் பார்ப்பேன். நிறைய பார்க்க முடியல, ரொம்ப இந்த மாதிரி பேசவும் முடியல, நமக்கு கொஞ்சம் டயர்டாகிடுது. அதனால் வந்து திருவோண நட்சத்திரம் நிறைய வருது. திருவோண நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் மாதம் ஆகணுங்க. உத்திராட நட்சத்திரம் வரதில்லை, நல்ல விஷயம். உத்திராட நட்சத்திரம் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு. உத்திராட நட்சத்திரம் வரலைன்னா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்காங்க. ஓகே, நல்லதுன்னு நினைப்போம். திருவோண நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் மாதம் முடியணும். சரியா? செப்டம்பர் முடிஞ்சுன்னா கொஞ்சம் சிறப்பாக இருப்பீங்க. அந்த தோசை நிவர்த்தி இருக்குது. சனி பகவான் ராசி விட்டு போனாலுமே ஒரு தோசை நிவர்த்தி இருக்குது. அதுபோக அவர் வந்து ராகுபடியிலே இருக்கிறார். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். டிசம்பர் 15 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகும். பொறுமையாக இருங்க, நல்ல காலம் இருக்குது. திருவோண நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு மாஸ் கட்டுற காலகட்டம் இருக்குது. அவிட்டத்துக்கும் அடுத்து வரும். சரியா நேரில் அவிட்டத்துக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கலாம்
நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, மிதுனத்தில் இருக்கிறாரு, நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஓகே, உத்திராடத்துக்கு வந்து இப்போ பலன்களை சொல்லுவோமே. உத்திராடத்துக்கு இப்போ உள்ள நிலைமை இன்றைக்கி தேதிக்கு 21/1/2025 எப்படி சார் இருக்குன்னா, நட்சத்திரநாதன் வந்து ராசியில் இருக்கிறதுனால நல்ல வேலை பார்ப்பீங்க. வேலைன்னா வெள்ளைக்காரனா வேலை பார்ப்பீங்க, கவனமாக இருப்பீங்க, சரியா எந்த ஒரு வேலையும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. எந்த ஒரு வேலையும் முடிக்கிறதுக்கு ஒரு உந்துதல் சக்தி வரும். கணவன் மனைவி உறவுக்குள்ளே கவனமாக இருங்க, சரியா. ஏன்னா நட்சத்திரநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் அனுசரித்து போங்க. நண்பர்கள் விஷயத்திலும் கவனமாக இருங்க, யாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க. கூட்டுத்தொழில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் கவனமாக இருங்க, சரியா. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை விஷயத்தில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உத்தியோகத்துக்கு போகிறவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நீங்களே எழுத்து போட்டு செய்யுங்க, உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க. அடுத்து திருவோணத்துக்கும் அவிட்டத்துக்கும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர்ற எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனனா செக் பண்ணுறேன், அணுகுங்க. அது மாதிரி உத்திராட நட்சத்திரத்துக்கு சுக்கிர சஞ்சாரம் நல்லா இருக்குது. வருமானம் இந்த மாதம் முழுக்க நல்லாயிருக்கும். குடும்பத்தில் குழப்பம் இருக்காது, பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. புதிய சொத்து சேரும். புதிய தொழில் தொடங்குவதற்கு இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். பதவியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் இருக்கும், உயர்வு கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க, சரியா. உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், சரியா. அடுத்து வரையின நாட்கள் நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து ஜனவரி 31க்கு மேலே மிகச்சிறப்பாக படிப்பில் பார்க்கப்படுகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜனவரி 31க்கு மேலே நல்லா இருப்பேன், நல்லபடியாக படிப்பீங்க. விவசாயிகளுக்கு நல்லா தான் இருக்குது. உழைப்பவர்கள் டெய்லி வேலைக்கு போகிறவங்க, தினக்கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக தான் இருக்கும். பளு இருந்தாலுமே வரவும் இருக்கும், சரியா நேர்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திராஷ்டமெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, சரியா. சந்திராஷ்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வரையின நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரம்லாம் சொல்லியிருக்கிறேன். உத்திராட நட்சத்திரத்துக்கெல்லாம் சொல்லிட்டேன், நான் பழைய வீடியோவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு கால்குலேஷனில் சில நாட்களை சொல்கிறேன், அந்த நாட்களில் மைண்டில் வச்சுக்கோங்க. வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தோம்னா ஜனவரி 26, 28, பிப்ரவரி 1, 8, 10 இந்த 5 நாட்கள் வந்து யோக நாட்களாக பார்க்கப்படுகிறது. வழிபாடு பண்ணுங்கள், அம்மனை கும்பிடுங்க, காளியம்மனை கும்பிடுங்க, இல்லைனா தேவி கருமாரியம்மனை கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும், சரியா நேர்களே. உத்திராட நட்சத்திரத்துக்கு இப்போதைக்கு தான். அடுத்து வருகின்ற காலத்தில் கிரகங்கள் மாற்றத்தை பொறுத்து நான் பலங்களை சொல்லுவேன். சில நேரம் ராசிக்கு மட்டும்தான் சொல்லுவேன், அதையும் எடுத்துக்கோங்க. சில நேரம் நட்சத்திரத்துக்கும் சொல்லுவேன், அது என்னுடைய அமைப்பை பொறுத்து, அந்த நேரம் நான் எடுக்கிற டேட்டாவை பொறுத்து. திருவோண நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும், சரியா. ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தொட்டக்காரியம் தொடங்க காரிய அனுகூலமாக இருக்கும். எடுக்கிற முயற்சியில் வெற்றியாக இருக்கும். வியாபாரத்தில் இந்த தடையெல்லாம் விளையிடும். வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சிறப்பாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒப்பந்தம் தேடி வரும். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், அவரை பற்றி அந்த வீடியோவில் போய் பேசிகிட்டு இருக்கிறேன். புதிய சொத்து வாங்குவீங்க, வீடு கட்டுற எண்ணம்லாம் இந்த நேரம் நல்லபடியாக இருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சா ஆரம்பிங்க, சரியா. வீடு கட்டுறதுக்கு வந்து இந்த உகந்த நேரம் தான். நான் ஏற்கனவே ஒரு போன வீடியோவில் போட்டிருந்தேன், வீடு கட்டுற நல்லா சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் என்ன வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். பழைய வீடியோவை பார்த்தாலே அதில் தெரியும் உங்களுக்கு, சரியா. சில பரிகாரம்லாம் சொல்லியிருக்கேன், அந்த பரிகாரத்தை செய்யுங்க. வீடு கட்டுற எண்ணங்கள்லாம் நல்லபடியாக முடியும். லோன் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. பேங்கில் லோன் கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள்லாம் சாதகமாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். நிதானமாக இருக்கணும், சரியா. எடுத்தேன் கழுத்தேன்னு இருக்காதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இஸ் வின் தி ரேஸ். எப்போ வந்து நம்ம நிதானமாக இருக்கோமோ அப்போ ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றலாம். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பழக்க வழக்கத்திலும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கத்தை வச்சக்கூடாது. நண்பர்கள்கிட்டையும் மனைவிகிட்டையும் அனுசரித்து போங்க. கணவன் மனைவி உறவு லைஃப் பார்ட்னர்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் அனுசரித்து போங்க. நிதானம் தேவை, வார்த்தையில் படக்குன்னு பேசிடாதீங்க. குடும்பத்தில் யார் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை அறிஞ்சு செய்யுங்க. புரிதல் ரொம்ப வேணும். எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிலைப்பாட வச்சுக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்களாக உங்கள் விஷயத்தை உள்ளே புகுத்தாதீங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போயிருங்க. ஊரோட ஒத்துப்போங்க. புதிய நண்பர்களோட பழக்க வழக்கத்தில் கவனமாக இருங்க, பிரச்சனை வரலாம். அதுபோக குடும்பத்தில் பெரியவரோட ஆதரவு இருக்கும். இன்றைக்குமே குடும்பத்தில் பெரியவங்களோட யோசனையை கட்டிட்டோம்னா நமக்கு பிரச்சனை குறைஞ்சிரும், சமாளிக்கிற சக்தி வந்துடும். ஏன்னா பெரியவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க. வீட்டில் பெரியவங்க இருக்கிறது பெருமாள் இருக்கிற மாதிரி. நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. முயற்சியெல்லாம் நல்லபடியாக முடியும். அக்கறை எடுத்துக்கோங்க. மாணவர்கள் படிப்பில் அக்கறை இருக்கணும், எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனவரி மாதம் 26, 29, பிப்ரவரியில் 2, 8, 11 இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்ட நாட்களாக பார்க்கப்படுகிறது. அம்மனை கும்பிடுங்க, அம்பாளை கும்பிடுங்க. சிவன் கோயிலுக்கு போங்க, அம்பாளை கும்பிடுங்க. இல்லைன்னா மாரியம்மன், காளியம்மன், கருமாரியம்மன், அம்மன் வழிபாடு பண்ணினீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்து மகாராசன், ராஜா, அவிட்டம் 1, 2 நல்லா இருக்குது. நட்சத்திரநாதன் சிறப்பாக இருக்கிறாரு. இன்னிலேருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். குரு சாரத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 4, 11 கூடையவன்
3 12 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால நல்லாயிருக்கும். சரியா? சகோதர வழியில் நல்லாயிருக்கும், இளைய சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும், நல்லாயிருக்கும். அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, பாவம். ரொம்ப மகர ராசியில் வந்து கடைசியாக கஷ்டப்பட்டவங்க யாருன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்க தான். கஷ்டம் இருக்குது, இன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு அடுத்த நட்சத்திரத்தை தான் போயிட்டுருக்கிறாரு. சதயத்தை தாண்டி பூரட்டாதிக்கு இப்போ தான் போயிருக்கிறாரு. ஸோ அந்த அழுத்தம் இருக்குது உங்களுக்கு. இப்போ ஒரு வரப்பிரசாதமாக உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஓகே, நல்லா இருக்கும். சரியா? நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை கொடுக்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எடுக்கிற முயற்சியெல்லாம் நல்லபடியாக முடியும். நினைத்த காரியம் கை கொடுக்கும். தொழிலில் இருந்த தடைகள்லாம் சரியாக போயிடும். வியாபாரம் திருப்தி தரும். ஒப்பந்தம் கிடைக்கும். கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிகள் நல்லபடியாக இருப்பீங்க. கட்சியில் நல்ல பேர் எடுப்பீங்க. தொண்டர்களோட பலம் உங்களுக்கு இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அனுசரித்து போங்க. யாராக இருந்தாலும் உழைத்து இருப்பவர்கள், உழைப்பாளிகள் கவனமாக இருங்க. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க அனுசரித்து போகணும். சரியா? உடனே வேலை பார்க்குறவங்க அனுசரித்து போனீங்கன்னா ஆதாயம் உண்டு. சுக்கிரன் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நல்லபடியாக இருப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல யோககட்டமாக இருக்கும். சில பேர் புதிய வீட்டுக்கு போவீங்க. வீடு கட்டியும் போகலாம், இல்லைனா புதிய வீடு வாடகைக்கும் போகலாம். வீடு மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதுபோக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல நன்மைகள் உங்களை சுற்றி வரும். சரியா? நல்லா இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதனால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இறைவனோட அருள் இருக்குது உங்களுக்கு. தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வருகின்ற காலம் வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது. பிரச்சனை தீரும். சரியா? கஷ்டப்பட்ட விஷயங்கள்லாம் இனிமேல் கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அதே மாதிரி விவசாய பெருங்குடி மக்களும் விவசாயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டக்கையில் வச்சுருக்கிறவங்க, தோட்டக்கலை பார்க்குறவங்க, பயிர் பச்சை வச்சுருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரி 26, 27, பிப்ரவரி 8, 9 முருகப்பெருமானை கும்பிடுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வாரம் வந்து இந்த வீடியோ தான் உங்களுக்கு. அடுத்த வாரம் போடுறேன் நான். சரியா? இந்த புதனுடைய பயிற்சிக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். புதன் வந்து ராசியில் ஒரு 16, 17 நாட்கள் இருக்கிறாரு. 2 வாரத்துக்கு மேலே ராசியில் இருக்கிறாரு. ஸோ புதன் ராசியில் இருக்கிறதுனால நல்லா பொறுமையாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, சிறப்பாக இருக்கும். 6, 9 கூடியவன் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். கணவன் உறவு நல்லாயிருக்கும். வேலை வெட்டிக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் சேரும். கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. பெருமாளோடைய வழிபாடுக்கு நல்லபடியாக இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புதன் ராசியில் இருந்தாருன்னா பெருமாள் வந்துடுறாருன்னு அர்த்தம். சரியா? பெருமாளோட அனுக்கிரம் இருக்குது. சூரியன் ராசியிலிருந்து குரு பார்வைக்கு இருந்தாருன்னா சிவனுடைய அனுக்கிரம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சிவன் வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் கூடுதல் படுத்துங்க. நல்லா இருக்கும். சரியா? இந்த மாதம் முழுக்க, தை மாதம் முழுக்க 2 பேருமே ராசியில் தான் இருக்கிறாங்க. சரியா நேயர்களே? அதனால் இன்றைக்கி தை 8 தான் ஆகுது. இன்னும் 22 நாட்கள் இருக்குது. ஸோ இந்த வருகின்ற 22 நாட்களுமே சிவன் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க. சரியா நேயர்களே? குறிப்பாக தை அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போங்க. சிவசக்தியை வழிபாடு பண்ணுங்க. தை அமாவாசை முக்கியமானது. பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, சிரார்த்தம் பண்ணுறது. அன்றைக்கி தாய் தகப்பன் இல்லாதவங்க கோயிலுக்கு போங்க. கோயில் குறுக்கர்கள்கிட்ட அந்த தட்சணையை கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து ஒரு பேரை சொன்னால் அவங்களே வந்து சில நாம வழியில் சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பாங்க. விளக்கு போட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக மதியம் 12 மணிக்கு போயிருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை. சரியா? நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் தை அமாவாசை ரொம்ப முக்கியம். 3 அமாவாசை ரொம்ப முக்கியம். புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை. சரியா நேயர்களே? அதனால் கொஞ்சம் தை அமாவாசை அன்னைக்கு அந்த சிரார்த்தத்தை பண்ணுங்க. பிதர்களுடைய அனுக்கிரம் வேண்டும். நான் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கேன். இந்த வரிஷ்டா யோகம், அந்த யோகத்திலலாம் சொல்லியிருக்கேன் நான். சரியா நேயர்களே? அந்த யோகத்தில் 3 விதமான யோகத்தை சொல்லியிருக்கிறேன். சந்திரன் சூரியனுக்குள்ள உறவுகளை பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு சந்திர சூரியர்கள் ஒன்று சேர அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகணும். சந்திர சூரியர்கள் ஒன்று சேர்றது வந்து அமாவாசை, பார்த்துக்கிறது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமியும் அமாவாசையும் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற கிரகங்கள், இந்த பிரபஞ்சத்தையே வாழ வைக்கிற கிரகங்கள் சூரிய சந்திரர்கள். அவங்க தங்களுக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிற நாள் அன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு போனோம்னா நமக்கு வந்து அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். சிவசக்தி வழிபாடு ரொம்ப முக்கியம். அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போகணும். அது பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா பௌர்ணமி சந்திரன் தான் அம்மன், துர்க்கை அம்மன். பௌர்ணமி பாம்பாக பிறந்திருந்தாலாம் பார்வதியாம் தேவி, பௌர்ணமியில் பால் நிலவில் படமெடுத்து ஆடி.
சர்ப்பத்துக்கும் பௌர்ணமிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. சரியா? அதனால தான் சர்ப்பத்தை வந்து தேவதையாக கும்பிட்றோம், நாக தேவதை அப்படிங்கிறோம். சர்ப்ப வழிபாடு ரொம்ப முக்கியம் மகர ராசிக்கு. ஏன்னா சர்ப்பம் மகரம் மகரம் வந்து ஒரு கேந்திர ஸ்தானம், பெருங்கேந்திரம், காலப்புரட்சி சக்கரத்தில் ஒரு பெருங்கேந்திரம். ராகு பகவான் வந்து கேந்திரத்தில் தான் வலிமை பெறுவார், அதுவும் பெருங்கேந்திரத்தில் ரொம்ப வழிபடுவார். ராகுக்கு பிடித்த விட மகரம், ஏன்னா சனி பகவான் வீடு. ராகு வந்து சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். நான் கொஞ்சம் அபார்ட் ஃப்ரம் பலன் சொல்லலை, சில ஜோதிட செய்திகளை சொல்கிறேன், ஆனால் அது நல்லபடியாக இருக்கும். ராகு திசை நடக்கிறவங்க, ராகு புத்தி நடக்கிறவங்க, குறிப்பாக சனி திசையில் ராகு புத்தி, குரு திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு இது வரப்பிரசாதமாக இருக்கும். ராகு வந்து மகரத்துக்கு ஒரு ஏற்கனவே நேச்சுரலாகவே தொடர்பு ஏற்படுத்திக்கொள்ள கிரகம் தான். சரியா நேர்களே? ஏன்னா மகரம் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு, நட்பு வீடு. சனி பகவானை வந்து அவர் ரொம்ப வேண்டி எடுத்துக்கிட்டவர். அதனால் மகர ராசியில் பிறந்தவங்க வந்து சர்ப்ப வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு தான். சரியா நேர்களே? கேந்திரம், பெருங்கேந்திரம். ராகு வந்து ராசி லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல ஒரு பாம்பு இருக்கணும்னு ஒரு பழமொழியே இருக்குது ஜோதிடத்தில். 10ஆம் இடத்துல பாம்பு இருக்கணும். அது ராகு இருந்தார்னா நல்ல உச்ச பலன்களை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட ராகு காலப்புரட்சி சக்கரத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இப்போ இல்லை, இன்னும் வந்து ஒரு 1.5 வருஷம், இன்னும் ஒரு 20 மாதம் கழித்து வருவார். இப்போ கும்பத்துக்கு வரப்போகிறாரு, அடுத்த மகரத்துக்கும் வருவார். சரியா நேர்களே? மகரத்துக்கும் ராகு வருவார், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வருவார். அவர் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி வழிபாடை வழிபடுத்திட்டிங்கன்னா இந்த ராகு தோஷம் நாகதோஷம்லாம் காலியாயிரும். நிறைய பேருக்கு திருமண தடை, புத்திர தடை எல்லாத்துக்குமே ராகு தான் காரணமாக இருப்பார். அவங்களாம் இந்த பௌர்ணமி வழிபாடை பண்ணுங்க. எந்த அளவுக்கு பௌர்ணமி வழிபாடை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட இந்த ராகு தோஷம் வந்து நிவர்த்தி ஆயிரும். சரியா? அதை பண்ணுங்க. அமாவாசை அன்னைக்கு சிவசக்தியை கும்பிட்றது சிறப்பாக இருக்கும். சூரியன் சந்திரனுடைய அனுக்கிரம் கிடைக்கும். ஆத்மாகாரகன் சூரியனுடைய அனுக்கிரமும், மாதுர்காரகன் மனோகாரகன் மனதுக்கு உடையவனும், இந்த ஆத்மாவுக்கு உறைவனமான சூரிய சந்திரனோட அனுக்கிரம் கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. இந்த பிறவியில் பிறந்ததுக்கு முக்கியமானதே வந்து அமாவாசை தான். அமாவாசை தான் பிதிர்களில் வர்றது. பிதிர்கள் எதுக்கு வராங்க? அந்த பிதிர் லோகத்திலேருந்து அமாவாசை அன்னைக்கு இந்த பூமிக்கு வராங்க. நம்ம இந்த பூமியை விட்டு போயிட்டோமே, இந்த பூமி எப்படி இருக்குது, நம்ம வாரிசுகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வர நாள் வந்து அமாவாசை. அதுக்கு தான் வீட்டில் அன்றைக்கி அமாவாசைக்கு விரதம் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம். ஒரு ஆச்சாரமாக இருக்கிறவங்க அமாவாசை மாதம் எல்லா அமாவாசைக்குமே வந்து விரதம் இருப்பாங்க. முடியாதவங்க வந்து 3 அமாவாசைக்கு எடுப்பாங்க. சரியா? அதனால் பிதர்கள் இந்த பூமியை பார்க்க வர நாள் வந்து அவங்க வாழ்ந்த இடத்த பார்க்க வரனால தான் அமாவாசை. அன்றைக்கி வந்து அவங்கள நம்ம பார்க்க முடியாது. அவங்க வந்து ஒரு இதில் இருப்பாங்க, ஆத்ம ஒளியில் இருப்பாங்க, ஒரு சொரூபத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்க வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து சிவசக்தியை கும்பிட்றோம். ஏன்னா சிவன் தான் தகப்பன் எல்லாத்துக்குமே. இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிக்குமே சிவன் தான் தகப்பன், சக்தி தாய். ஸோ அந்த சிவனையும் சக்தியும் நம்ம அம்மா அப்பாவை நினச்சி கும்பிட்றோம். சரியா? நம்ம அம்மா அப்பாவை நினச்சி சிவசக்தியை கும்பிட்டோம்னா அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை கும்பிடுவாங்க. அப்படியே அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பிதர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். அந்த நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அன்றைக்கி போய் சிவசக்தி சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அம்பாளையம் சுவாமியை கும்பிட்டு வழக்கு போட்டு வரணும். இது செய்கிறது ரொம்ப முக்கியம். மறைமுகமாக நம்மளுடைய தாய் தப்பை நம்ம வணங்குறோன்னு அர்த்தம். சரியா? இதை செய்யுங்க. சின்ன விஷயந்தான். 1008 வேலை இருக்கும். வேலை இல்லாத நாளே இல்லை நமக்கு. கொஞ்சம் மெனக்கிடணும். அந்த அமாவாசை என்றைக்கு வருதோ அன்றைக்கி கோயிலுக்கு போகணும். எல்லா அமாவாசைக்கும் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையுமே வராது உங்களுக்கு. ஒரு மனிதனுக்கு பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். பிதர்கள் காக்கா தான் பிதர்களாக இருக்குது. அதுக்கு தான் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுலாம் என்ன, பிதர்களுக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி தான். முடியாது, நம்மளால் முடியாது. எல்லாம் இன்றைக்கி வேலை வெட்டிக்கு ஓடுறோம், அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், அவனை பார்க்குறோம், இவனை பார்க்குறோம், அவன் எப்படி சொல்லிடுவான், இப்போ இப்படி சொல்லிடுவான்னு ஓடிக்கிட்டே இருக்கும். மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சிடறானுங்க. கம்பெனி பற்றி வேலை அந்த எம்டி ஏற்றி வச்சுருவான். நம்ம மேலே ஏறி உட்காந்துருவான். வேறு சிந்திக்கவே விட மாட்டான். அவன் சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை சிந்திக்க விட மாட்டான். ஏன்னா சம்பளம் கொடுக்குறான்ல, நம்மளை மண்டையில் ஏற்றி வச்சுருவான். நம்ம மண்டையில் ஏறி உட்காந்துருவான், கொன்றுவான், குத்துன்னு குத்துவான். நம்மளால் சிந்திக்கவே முடியாது. எத்தனையோ பேர் இன்றைக்கி பொண்டாட்டியை பற்றி பிள்ளைகளை பற்றி சிந்திக்காமல் வேலை பார்க்குறானுங்க. கம்பெனி மீட்டிங் கம்பெனி. அவனுக்கு கோயிலுக்கு போக நேரம் இருக்காது, குளத்துக்கு போக நேரம் இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் கோயிலுக்கு போங்க. சரியா? இதுக்கு மேலே எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. போனீங்கன்னா நல்லது, உங்களுக்கு அவ்வளோதான். பிரச்சனை தீரும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வாரிசுகள் நல்லாயிருக்கும், கடைசி காலத்தில் நல்லா இருப்பீங்க. சரியா? நம்ம ஜீவனை கடைசி காலத்தில் நல்லபடியாக விடணும்னா அந்த சிவசக்தியோட அருள் வேணும். அமாவாசை ரொம்ப முக்கியம், பௌர்ணமியும் முக்கியம். சரியா? ஒரு ஒளியும் ஒரு இருளும், வாழ்க்கையை ரெண்டுமே கலந்தது தான். ஒளியும் இருளும் கலந்தது தான் வாழ்க்கை. இரவும் பகலும் கலந்தது தான் வாழ்க்கை. நல்லதே நடக்கட்டும். மகர ராசி வந்து நல்லபடியாக வருது. மனப்பூர்வமாக நல்ல ஒரு பலன்கள்லாம் நடக்கும். மகராசனாக இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். குரு திசைக்கு வீடியோ போடுங்க சார் நிறையா சொன்னாங்க. ராகு திசைக்கு போட்டிருக்கிறேன், குருமகா திசைக்கு போடுறேன். ஏன்னா குரு வந்து இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. வருகிற பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு
அவர் வந்து 6ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. குரு பயிற்சி வந்து இந்த தடவை வந்து சுமாராக இருக்கும், ரொம்பவே மோசம்னு சொல்ல முடியாது. 6ஆம் இடத்துக்கு குரு போகிறது வந்து மற்ற ராசிகளுக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே மகரத்துக்கு வந்து கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு, அதான் பெரிய விஷயம். அவருடைய உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு, 3ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஆக்டிவ் ஆகும். கொஞ்சம் தூரதேசத்துக்கெல்லாம் அனுப்பிவிடுவார். கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் ஆதாயத்தை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு, சகாயத்தை கொடுப்பாரு. ஸோ 6ஆம் இடத்துக்கு குரு போகிறது வந்து மகர ராசிக்கு வந்து ஒரு 60% நல்ல பலன்களை தான் கொடுக்கும் என்பதை இதை தெரிவித்து கொண்டு நல்ல வார்த்தையை சொல்லி, குரு பயிற்சி பற்றிலாம் கவலைப்படாதீங்க. குரு பயிற்சி நல்லா தான் இருக்கும், சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோக ராகு பயிற்சி நல்லாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஸோ வலுப்படுது உங்களுக்கு, சரியா? வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.